ஓகே. ஸோ பாட்டு இல்லாதவங்க அதில் எழுதிக்கோங்க. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உங்கள் பாஸ்டர் ஜான் சாம் ஜோய்ஸ்னுடைய சாங்கு எழுதிக்கோங்க. சிலபிள் பிரிக்கணும்னா சிலபிள் பிரிச்சுடுங்க. ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாட்டுக்கு வந்து நோட்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ நமக்கு வந்து இது எந்த ஸ்கேல் இருக்குன்னு தெரியாது. அப்போ முதலாவது என்ன பண்ணணும்னா ரூட் நோட் கண்டுபிடிக்கணும். ரூட் நோட்னு சியா, சி ஷார்ப்பா, டியா, டி ஷார்ப்பா, 12 நோட்ஸ் இருக்குது. அந்த 12 நோட்ஸில் எந்த நோட்டில் இந்த பாட்டு இருக்குது அப்படின்றத ரூட் நோட்டை முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் மேஜராக மைனர்னு கண்டுபிடிப்போம். அப்புறம் ஒன்று ஒன்றா பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாட்டு ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பாட்டுடைய நோட்ஸு, அப்புறம் அந்த இன்ட்ரோ, இன்டர்வியூடு எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கே நமக்கு வந்து ஃபுல்லாக முடியாது. இன்றைக்கி எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு ஸ்பெஷல் கிளாஸில் தொடர்ந்து இந்த பாட்டை வந்து பார்ப்போம். ஸோ நான் அந்த பாட்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம் கண்டினியூ பண்ணி. சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நோட்டு எடுத்துக்கோங்க. இந்த பாட்டு எல்லாம் எழுதிக்கோங்க. சிலபிள் பிரிக்காதவங்க பிரிச்சுக்கோங்க. கீபோர்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ பல்லவி நான் சும்மா ப்ளே பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள், அப்புறம் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை காணவில்லை. என் நிலைமை ஓகே. ஸோ திஸ் இஸ் த சாங். ஃபஸ்ட்டு வந்து நான் பல்லவிக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்போதும் போல் நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் ரூட் நோட் கண்டுபிடிக்கணும். ரூட் நோட் எங்கே இருக்கும்? நம்ம பல்லவியில் கடைசி லைனில் கடைசி வார்த்தையோட கடைசி சிலபு. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை, இந்த லை வருது பார்த்தீங்களா? ஓகே. ஸோ இந்த ஓகே. ஸோ இந்த லை தான் கடைசி சிலபிள். அப்போது இதுக்கு வந்து நம்ம ஹம் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? நான் சாங் வந்து அங்கே மட்டும் லூப் பண்ணி ப்ளே பண்ணுறேன். காணவில்லை அந்த லைவ் வருது பார்த்தீங்களா? அதை மட்டும் இல்லை ஹம் பண்ணிவிட்டு கமெண்ட்டு செக்ஷனில் நீங்கள் வந்து போடுங்க. 2 மினிட்ஸ் டைம் தரேன். ஃபஸ்ட்டு ஹம் பண்ண மாதிரி ஹம் பண்ணிட்டு இதையும் வந்து பண்ணுங்கள். ஓகே. ஸோ எல்லாருமே கரெக்டாக ஈ சொல்லியிருக்கீங்க. ஈ இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ நானும் வந்து அப்போ நீங்கள் இன்னும் பாட்டு எழுதிருந்தீங்கன்னா இந்த லைக்கு மேலே வந்து இ போட்டுக்கோங்க. இதை கலர் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ அப்போ ஈன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஓகே. ஸோ திஸ் த ப்ராசஸ். ஹேண்ட் ரைஸ் பண்ணி நினைக்கிறேன். சிஸ்டர் ஜீன், உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் இருக்கா? நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ தெரியாமல் விட்டுட்டாங்க நினைக்கிறேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சரி. ஓகே. ஸோ அப்போது பரவாயில்ல, எல்லாம் கரெக்டாக சொல்லிக்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது மேஜரா மைனரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்குமே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேகா தான் ஏதோ ஒரு இடத்துல வாசித்து கண்டுபிடிப்போம். நம்ம வாசிக்கிற நோட்டு வந்து இ மேஜரில் இப்போது இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப் அந்த மாதிரி இப்போது ஜி ஷார்ப் வரும். மைனரில் இ, எஃப் ஷார்ப், ஜின்னு போகும். அப்போ நம்ம வாசிக்கிற சிலபிளில் ஜி நோட் வந்தது அப்படின்னா அது மைனர். அதே போல் ஜி ஷார்ப் வந்ததுன்னா அது மேஜர். ஸோ இது 3 நோட் வித்தியாசம் போகும். அதாவது 3rd நோட் மாறும், அதே போல் 6th நோட்டும் 7th நோட்டும் மாறும். ஸோ இ மைனரில் எஃப் ஷார்ப் வரும், அதே போல் சிடிஇ அப்படி முடிஞ்சிடும். இ, எஃப் ஷார்ப், ஜிஏபி, சிடிஇ அப்படி வந்துடும். ஆனால் மேஜர் ஸ்கேலில் இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏபி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ. அப்போது ஜி ஷார்ப், சி ஷார்ப், டி ஷார்ப் இந்த 3 நோட்டில் ஏதாவது ஒரு நோட் நம்ம கண்டுபிடிக்கிறப்ப மேட்ச் ஆனிச்சுன்னா அது மேஜர். அப்படி இல்லாமல் ஜி, சி, டி இந்த 3 நோட்டில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அது மைனர். ஸோ நமக்கு தெரியாது, ஆனாலும் நம்ம வந்து நம்மளாம் ஒரு சிலபிளை தான் சூஸ் பண்ணணும். நம்ம வந்து என்ன சிலபிள் சூஸ் பண்ணலாம்னா, ஓகே, மீறின பின்பும் வெறுக்காதவர். இந்த சிலபிளை பார்த்தீங்களா, வெறுக்காதவர். அந்த சிலபிள் கண்டுபிடிப்போம். நான் லோட் பண்ணி ப்ளே பண்ணுறேன். மீறின பின்பும் வெறுக்காதவர். ஓகே, அந்த வெறுக்காதவர் அந்த வர் இருக்குல்ல, அந்த சிலபிள் தான். ஸோ ப்ளே பண்ணுறேன். 2 மினிட்ஸ்க்குள்ளே கண்டுபிடிங்கோ. மீறின பின்பும் வெறுக்காதவர். மீறின பின்பும் வெறுக்காதவர். மீறின பின்பும் வெறுக்காதவர். மீறின பின்பும் வெறுக்காதவர். சப்போஸ் நீங்கள் நோட் போட்டாலும் மீறின பின்பும் வெறுக்காதவர். திரும்ப வாசிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மீறின பின்பும் வெறுக்காதவர். 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 ஓகே, ஸோ ஜி ஷார்ப் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஜி ஷார்ப் த ரைட் ஆன்சர். ஓகே, அப்போ ஜி ஷார்ப் வரனால இப்போ நமக்கு வந்து பாட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா இது வந்து இ மேஜர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ரூட் நோட் கண்டுபிடிச்சோம், ஈன்னு வந்தது. அப்போ இது 12 நோட்ஸில் இயில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். அப்புறம் இது மேஜரா மைனரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்ப ஜி ஷார்ப் வந்தனால இது இ மேஜர். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் சாங்குக்கு மேலே டைட்டிலில் இந்த மாதிரி பாட்டு எழுதிட்டு ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இ மேஜர் அப்படின்னு என்ன பண்ணலாம், டைப் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ இ மேஜர் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இ மேஜர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த பாட்டு வந்து காப்பி, நான் அந்த நோட்டை எழுதிக்கிறேன். ஜி ஷார்ப் ஓகே, ஸோ நம்ம ஜி ஷார்ப் கண்டுபிடிச்சா அப்போ இ மேஜர் அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மற்ற எல்லாத்துக்கும் நோட்ஸ் கண்டுபிடிக்கணும் பாட்டு ஃபுல்லாக. ஆனால் நமக்கு என்னென்னா இப்போது நமக்கு ஐடியா இ மேஜர் ஸ்கேல்னால் இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏபி, சி ஷார்ப், டி ஷார்ப். இந்த 7 நோட்ஸ்குள்ளே தான் பாட்டு இருக்கும். சப்போஸ் இந்த பாட்டில் ஆக்சிடென்டல் நோட்ஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த 7 நோட்ஸ்குள்ளே தான் பாட்டு இருக்கும். அப்போ இந்த 7 நோட்குள்ளே நம்ம தேடி பார்த்தாலே போதும். வேகா 12 நோட்ஸ்லையும் போய் நம்ம என்ன பண்ணணும், தேட வேண்டாம். ஓகே, ஒன்ஸ் அகெயின் சொல்லுங்கள் ப்ரோ, ஆண்டர்சன் மியூசிக்கல்ஸ் கேட்டிருக்கீங்க, எனக்கு என்ன கேட்குறேன்னு தெரில. ஸோ என்ன நீங்கள் சேட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு கூட சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிக்கல. என் நிலைமை, ஸோ நான் ஏற்கனவே சொல்கிறது போல தான் இப்போ அந்த என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். இப்போ என் நிலைமை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நோட்ஸ் வந்து ப்ரீவியஸாக சொன்னது நிறையா சொன்னேன், இதுவும் கரெக்டாக தெரியல. சாட்டில் ஏதாவது அந்த ஒரு கீவேர்ட் மாதிரி சொன்னீங்கன்னா நான் அதை சொல்லுவேன். ஏன்னா நிறையா சொன்னால எதுன்னு எனக்கு தெரில. ஓகே, ஸோ இப்போ நிலைமை அப்படின்னு வரும் பொழுது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈன்னு வச்சுக்கோமே, இ அப்படின்னு இப்போ என் ஒரு சிலபிள், நீலமை 4 சிலபிள் வருது. இப்போ 4 சிலபிளும் ஈலையே இருக்கா? ஏன்னா அந்த மாதிரி சில பாட்டு இருக்கலாம், ஈலையே 4 சிலபிளும் வரலாம். அப்போது 4மே ஈல இருக்கா? இல்லை இஎஃப் ஷார்ப் ஜி ஷார்ப்னு 1/1 மேலே ஷார்ப் ஏறுதா? இல்லை என் நிலைமை அப்படின்னு கீழே இறங்குதா? இது ஒரு ஐடியா நமக்கு வலிக்கணும். ஸோ இது ஒரு நமக்கு ஐடியா கிடைச்சது அப்படின்னா அந்த நோட்ஸ் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஜி ஷார்ப் நோட் ஃபைண்ட் பண்ணுறது என்னென்னா, நம்ம ரூட் நோட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதான் நான் சொன்னேன். திரும்பவுமே ரூட் நோட் ஈன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ஜி ஷார்ப் நோட்டும் அதே போல் தான் ஹம் பண்ணி மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படி தான் மேட்ச் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு வந்து இப்போ செகண்ட் பேட்ச் இருக்கிறதுனால நம்ம ஸ்லோவாக பார்ப்போம் அதெல்லாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் மற்றவங்களை ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன் செகண்ட் பேட்சும். ஓகே, ஸோ அப்போ அந்த என் நிலைமை நன்றாக இருந்தது. என் நிலைமை அதுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நான் லூப் பண்ணி ப்ளே பண்ணுறேன். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். ஓகே, ஸோ நான் ப்ளே பண்ணுறேன். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். ஓகே, ஸோ இப்போ இன்னொன்று கவனிங்க. இப்போ இன்னொரு ஒரு டெக்னிக் மாதிரி இருக்குது, நான் உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து எல்லா நோட்ஸும் அப்படியே நம்ம போகாமல் என்ன பண்ணலான்னா லேண்டிங் நோட் மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ லேண்டிங் நோட் மாதிரி அப்படின்னா என் 1 2 3 4 என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், நிலைமை நன்றாய் அறிந்தவர், நிலைமை நீ ஒரு சில பேர் நீ தான் 1ல ஆரம்பிக்குது. நிலைமை நன் அவர் நீ, ஸோ நிலைமை அப்புறம் நன் ஒரு இடத்துல, அறிந்தவர் ஒரு இடத்துல. ஸோ அங்கே மட்டும் ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணேன்னா மீதி அப்புறம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நன்றாய், ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணி இப்போ நான் ப்ளே பண்ணிவிட்டு வாசிக்கணுமாங்களே. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், வேற அங்கே முடியுது. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். ஓகே, ஸோ இப்போ பாட்டு ஃபுல்லாக நான் பார்க்காம நிலைமை நன் நீ
நீ நன் அறிந்து ஆ மட்டும்தான் அவர் த த த ர 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிப்பா என்ன ஆகும்னா நமக்கு ஃபுல் நோட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி அங்கங்கே லேண்டிங் கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் ஃபில் இன் த பிளாக்ஸ் மாதிரி மற்றதை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 5 அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்களேன். நடுவில் என்ன இருக்குது 2 4 தான். அப்போ நமக்கு ஐடியா கிடைக்கும் இதுக்குள்ளே தான் இருக்குது, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். அப்போ நன்று இப்போ கண்டுபிடிச்சிட்டு இப்போ நிலைமை நன்றாய் நிலைமை ஓகே, திரும்ப நான் வேர்ட் ஃபைலில் ஷேர் பண்ணுறேன். எங்கெங்க ப்ரெஸ் பண்ணி நிலைமை நன்றாய் வரும்போது நன்றாய் அறிந்தவர் ஆ வரும்பொழுது என்ன ஆச்சு எஃப் ஷார்ப் வந்துச்சா, அறிந்த டி ஷார்ப் வந்துச்சா, அறிந்தவர். ஓகே, இப்படி வந்துச்சு. ஸோ மீதி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபில்அப் பண்ணிக்க வேண்டியதுதான். திரும்ப ப்ளே பண்ணி பார்த்துட்டு எங்கே ஆரம்பிக்குது அட இந்த மவுஸ் வேற ஆடாதா. ஓகே, ப்ளே பண்ணுறேன். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை லைமை என்ன நோட்டு வருது, ஈலையே இருக்கா, இ எஃப் ஷார்ப் போதா, நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை என்ன என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், யார் கேட்டா கெஸ் பண்ணேன் பாபு. என் லைமை என்ன 3 நோட்டு, நன்றாய் அறிந்தவர், இந்த 3 சிலபிளுக்கு என்ன வருது, என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை அதுக்கு மட்டும் தான், என் நிலைமை மட்டும். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை என் நிலைமை நன்றாய் 7 டைம் அறிந்தவர், இ வருது. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், 7 டைம் இ பர்சன்ட் போட்டு 7 டைம் வருது. நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் 3 4 6 நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். ஓகே, டேனியல் மட்டும் போட்டிருக்காங்க. மற்ற யாரும் ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், நான் திரும்ப ப்ளே பண்ணுறேன். கொஞ்சம் டைம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம லேர்ன் பண்ணோம். ஓகே, ஸோ 4 சிலபிள் என் நீலைமை, நீக்கு ஏற்கனவே பார்த்தோம் இ வருது. ஸோ டேனியல் வந்து இ இ எஃப் ஷார்ப் டி ஷார்ப், என் நிலைமைக்கு அப்படியே வருது. ஆடியோ லூப் இது வந்து லேப்டாப்பில் தான் ப்ளே பண்ணுறேன். என்ன சாஃப்ட்வேர்னா டீகோடார் ஒரு சாஃப்ட்வேர், நான் லிங்க் ஷேர் பண்ணிட்டேன். ஆனால் லேப்டாப்பில் தான் யூஸ் பண்ணுறேன், மொபைலுக்கு எப்படின்னு தெரில. ஆமாம், லேப்டாப் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், நான் குரூப்பில் அந்த சாஃப்ட்வேர் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஜீன் வந்து 1 2 3 4 5 என் நிலைமை நன்றாய் நன்றாய் வரைக்குமே இ தான். 3 5 போட்டிருக்காங்களோ, 3 5 போட்டிருக்காங்க. எஃப் ஷார்ப் இ டி ஷார்ப். இப்போ நீங்கள் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டிருக்கீங்க அப்படின்னா 3 4 6 10 சிலபிள் வரணும், 10 நோட் வரணும். ஏன்னா 10 சிலபிள் இருக்கும், 10 நோட்டு. ஓகே,
எஃப் ஷார்ப் இ ஃப்ளாட் இல்லை, எப்படி வருதுன்னா என் நிலைமை. ஸோ அப்போ அந்த என் நிலைமையை வந்து நீங்கள் ஹம் பண்ணி பார்க்கணும். என் நிலைமை நான் என்ன சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி இந்த நோட் ஏறுதா இறங்குதான்னு கண்டுபிடிக்கிறேன்னா, நீங்கள் வந்து அந்த பாட்டாக பாடாமல் சவுண்டாக பாடணும். நான் இல்லை லா, அதாவது ஒரே சிலபிள். அப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன தெரியும்னா, சிலபிள் மாறுறதா மாறலன்னு நமக்கு தெரியும். இப்போ நமக்கு லிரிக்ஸாக பாடுறப்ப என்ன ஆகும்னா, என் நிலைமை நன்றாய் இந்த மாதிரி பாடும் பொழுது நமக்கு அந்த வார்த்தையோட உச்சரிப்பு கொஞ்சம் சில எழுத்துக்கள்லாம் உச்சரிப்பு ஸ்ட்ராங்காக பண்ணுவோம், சில உச்சரிப்பு சாஃப்டாக இருக்கும். இதனால வந்து நமக்கு சிலபிள் மாறுற மாதிரி இது இருக்கும், நமக்கு ஐடியா வரும். ஆனால் ஒரே சிலபிளாக பாட்டோம் நான் இல்லை லா லா அப்படி பாட்டோம்னா நமக்கு வந்து மாறாதுன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஹம் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஓகே, அப்போ என் நிலைமை அப்போ என் நிலைமை நன்றாய். இது ஃபுல்லாகவே என்னன்னா ஒரே நோட் தான் வருது. என் நிலைமை நன்றாய் ஒரே நோட் தான். அப்போ ஃபுல்லாகவே இதான் வருது. ஸோ நீங்கள் பேனலில் வாசிச்சு பாருங்க. அந்த என் நிலைமை நன்றாய், என் நிலைமை நன்றாய், என் நிலைமை நன்றாய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈ தான் வருது. எது வரைக்கும் ஈ வருது அப்படின்னா, என் நிலைமை நன்றாய், அதாவது 6 சிலபிள் ஈ தான் வருது. அப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஈ போட்டுக்கிடலாம். ஓகே, என் நிலைமை நன்றாய். இப்போ அறிந்தவர், அறிந்தவருக்கு நமக்கு ஏ, அறிந்தவர் ஆ, அதுக்கு எஃப் ஷார்ப்பு, வருக்கு டி ஷார்ப், ரிந்த இதுக்கு தான் நமக்கு வந்து தேவை. எப்படி வருது, அறிந்தவர் தரர ஆரின். அப்போ ஆக்கும் ரிந்துக்கும் ரெண்டுக்குமே எஃப் ஷார்ப் தான் வருது. ஓகே, அப்புறம் ஈ வருது. ஓகே, ஸோ அப்போ இதை வந்து நான் ப்ளே பண்ணுறேன், நீங்களும் வாசிச்சு பாருங்க உங்கள் பியானோவில். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். ஜி ஷார்ப் வருதோ, நான் விட்டுருக்கேன். ஆமாம், ஏதான் வருதோ. என் நிலைமை நன்றாய் ஓகே, ஸோ அறிந்தவர் ஆ வரும் பொழுதே ஈ தான் வருது அங்கே. அப்போ ரிந்து வர இடத்துல தான் எஃப் ஷார்ப், டி ஷார்ப். ஓகே, 3 6 7. அப்போ இவங்க சொன்ன மாதிரி அதுதான் கரெக்ட். யாரோ கமெண்ட்டில் யார் போட்டிருந்தா 7 ஈ வருது. வசந்த்குமார், இதான் நீங்கள் சொன்னது தான் சரி. ஸோ 7 ஈ வருது ஆ வரைக்கும். என் நிலைமை நன்றாய் ஆ. சிலபிள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஓகே, நான் நம்ம கிளாஸில் எடுப்போம். இப்போ நீங்கள் செகண்ட் பேட்சில் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம அந்த கிளாஸ் எல்லாமே பார்ப்போம், டீட்டெயில்டாகவே பார்ப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் சொன்னேன். ஏற்கனவே கிளாஸ் போயிருக்கீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஃப்ரீயாக இருந்தாலும் நீங்கள் மற்றவங்களோட பிகினராக இருந்தாலும் வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் செகண்ட் பேட்சில். ஸோ நோ வரிஸ் அட் ஆல். ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? ஓகே, அப்போது என் நிலைமை நன்றாய் அறின் தரர. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இதோடு நம்ம நிப்பாட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கிளாஸில் இந்த பாட்டை கண்டினியூ பண்ணலாம். அதே போல் நம்ம வார்ம் அப் எக்ஸசைஸ் சவுண்ட் மேட்ச் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு டெக்னிக் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு நம்ம வந்து இந்த சாங் கண்டினியூ பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கிளாஸில்.
ஸோ நான் அடுத்த வார கிளாஸ் வரும்பொழுது ஒரு நாள் முன்னாடியே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். 2 பேட்சில் ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் 2லேயும் போடுறேன். ஓகே, வேறு ஏதாவது செகண்ட் லைன் டுடே கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, எனக்கு ஓகே, பட் எல்லாருக்கும் ஓகேவான்னு தெரில. செகண்ட் லைன் டுடே கம்ப்ளீட் பண்ணிடலாமா? மற்றவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகலாம். பட் இருந்தாலும் 10 ஆயிடுச்சுனால மற்றவங்க ஓகே நாளைக்கு வச்சுக்கலான்ற மட்டும் கம்பேர் பண்ண பார்ப்போம். இல்லை டைம் ஆச்சு எனக்கு வேலை இருக்குது நாளைக்கு வச்சுக்கலாம். மற்றவங்க ஓகே, எல்லாருமே ஓகே சொல்கிறீங்க. ஓகே ஓகே தென் எல்லாருமே ஓகே சொல்லிக்கிறீங்க. கண்டினியூ பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து பாவி எண்ணெய். ஸோ ஏற்கனவே சொன்னேன். இப்போ நம்ம இன்னொன்று என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த சிலபல் வந்து எப்படி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் ஒரே மாதிரி வருதா அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம். லிசன் பண்ணி தெரியும். இப்போ பாட்டு ப்ளே பண்ணுறேன், ஒருத்தர் வராது. ஓகே, ஸோ நான் பாட்டு ப்ளே பண்ணுறேன், நல்லா லிசன் பண்ணுங்கள். நமக்கு வந்து லைன் நிறையா இருக்கலாம், ஆனால் நோட்ஸும் எல்லாருமே மாறிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ சில லைன்ஸ் வந்து வார்த்தைகள் மாறும், ஆனால் நோட்ஸ் மாறாது. ஏன்னா இப்போ நிறைய சாங் அந்த மாதிரி இருக்கும். இப்போ 2 லைன் பாட்டுக்கு அடுத்த 2 லைன் பார்த்தீங்கன்னா அதே நோட்ஸ் வரும், ஆனால் ஏன்னா ஒன்று லிரிக்ஸ் மாறும். ஸோ நமக்கு லிரிக்ஸ் மாறுறதுன்றதுக்காக நோட்ஸ் வந்து மாறணும்னு அவசியம் இல்லை. அப்போது நம்ம அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர் மாறுதா இல்லை அதே மாதிரி வருதான்ற லிசன் பண்ணோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் சேவிங், நோட்ஸ் கண்டுபிடிக்க ஈஸி. ஓகே, நான் ப்ளே பண்ணுறேன். நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், கவனிங்க. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், என் நிலைமை நன்றாய் அழைத்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை. எப்படி வருது மணியில் எதுவும் கண்டுபிடிச்சிங்களா? வேறு மாதிரி லைன் டோன் நோட்ஸ் மாறுதா இல்லை அதே தான் வருதா கேட்டிங்கனாவே தெரியும். நிலைமை நன்றாய், அதே போல் பாவி என்னை. ஸோ அப்போ சேம் மாதிரி தான் ஈல வருது. எப்படி வருது? பாவி என்னை அழைத்தவர், பாவி என்னை, பாவி என்னை அழை அழை ஆலை அழை ஆலை 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 ஆலை. ஒரு நோட் மட்டும் தாண்டி போகிறாப்பன்னு நினைக்கிறேன் இதில். ஓகே, அழை பாவி என்னை அழைத்தவர், பாவி என்னை அழை ஆலை ஆலை. அப்படி வந்து பார்த்தீங்களா? பாவி என்னை அழைத்தவர், பாவி என்னை அழைத்தவர். ஓகே, நான் ஸ்க்ரீன் இதை ஷேர் பண்ணுறேன். ஓகே பாருங்க. பாவி என்னை அழைத்தவர் ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா, நிலைமை நன்றாய் அறிந்தவர் அப்படி வந்துச்சு. எஃப் ஷார். செகண்டுக்கு கொஞ்சம் அது இப்படியே வரல. பாவி என்னை அழைத்தவர் அப்படி வராம பாவி என்னை அழைத்தவர் அழைத்தவர். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பாவி என்னை அழை ஆலை, அப்போ அழைத்தவர். ஸோ அதை வச்சப்போ பாவி என்னை, அது அதே தான். 4 ஈ வந்து அதே தான்.
ஓகே, நம்ம நோட்ஸாக பார்த்துக்கும் எழுதிடுவோம். பாவி எண்ணெய் எண்ணெய் ஜி ஷார்ப் வருதா? ஜி ஷார்ப், எஃப் ஷார்ப், இ, டி ஷார்ப். அழைத்தவர் ஓகே. ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்னென்னா இங்கே இ எஃப் ஷார்ப், இ டி ஷார்ப் அப்படி வருது. இங்கே ஈக்கு பதிலாக ஜி ஷார்ப், எஃப் ஷார்ப் வருது. ஒரே ஒரு சேஞ்ச் தான் நினைக்கிறேன், ஒரே ஒரு சேஞ்ச். அறிந்தவர் அது பார்த்தீங்கன்னா ஈயில் ஆரம்பிக்குது. இங்கே அழைத்தவர் ஜி ஷார்ப் ஆரம்பி, அந்த ஈக்கு பதிலாக ஜி ஷார்ப், அவ்வளோதான். மற்றபடி சேம் நோட்ஸ் தான். இதே போல் சாங் ஃபுல்லாமே லெசன் பண்ணும்பொழுது அந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, சேம் பேட்டர்ன் எங்கெங்கே வருதோ அதெல்லாம் நமக்கு வந்து இந்த பாட்டை கேட்குறப்பயே இந்த நிலைமை நன்றாய் ஒரு 4 ஈ வந்துச்சு, அறிந்தவர் இ எஃப் ஷார்ப், இ டி ஷார்ப் வந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, நம்ம சரணம் போகும்பொழுது இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்கன்னா இது அங்கே பல்லவியில் வந்துச்சு, அப்போ டபக்குன்னு நோட்ஸ் அப்படியே கால் பண்ணி ஈஸியாக எழுதிடலாம். ரொம்ப நமக்கு டைம் சேவிங்காக இருக்கும். நமக்கு வந்து இப்படி தான் நம்ம இயர் ட்ரெயின் ஆக நமக்கு அந்த ஐடியா இயர் ட்ரெயின் ஆகும் பொழுது 2 விஷயம். ஒன்று வந்து இயர் ட்ரைனிங், அதாவது சவுண்டு மேட்ச், இந்த இயர் ட்ரைனிங், ஹியர் அண்ட் பிளேன்னு சொல்லுவாங்க, அந்த இயர் ட்ரெயின் பண்ணுறது. இன்னொன்று அந்த நோட்டை வந்து கேட்கும் பொழுதே ஸ்டோர் பண்ணுறது. நம்முடைய மெமரியில் என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும் அந்த பார்ட். அப்போ ஸ்டோர் பண்ணும் பொழுது திரும்ப அதை அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும் பொழுது நமக்கு வந்து ஃபைன் பண்ணுறது ஈஸி. ஓகே. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம நிப்பாட்டுவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அப்படி கண்டினியூ பண்ணலாம். 6 டைம் இ வருது, 1 டைம் செகண்ட் லைன்லையா எஃப் ஷார்ப் அண்டு அதுக்கு சொல்கிறீங்களா? 6 டைம் இ எஃப் ஷார்ப் அண்ட் ஜி ஷார்ப். எத்தனை லைன் சொல்கிறீங்க? செகண்ட் லைனா, தேர்ட் லைனா பிரதர் வசந்த்? செகண்ட் லைனா? ஓகே. ஸோ 4 இ தான். ஓகே. ஸோ 6 டைம் இ வரலன்னு நினைக்கிறேன். பாவி என்னை அழைத்தவர் எதுவும் செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்ஸ் வாசிங்க. சப்போஸ் 6 இ தான் வருதுன்னா அதையும் கூட எங்கே 6 இ வருதுன்னு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துங்க. ஓகே. ஆனால் 4 இ தான் வருது, 4 இ வருது. அப்புறம் ஜி ஷார்ப், எஃப் ஷார்ப். ஏன்னா சிலபிளே நமக்கு குறைஞ்சிருதுல. இப்போ தான் என் நிலைமை நன்றாய் 6 சிலபிள், ஆனால் பாவி எண்ணெய் 4 சிலபிள் தான். ஸோ அப்போ 4 இ தான். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மீறின பின்பும் வெறுக்காதவர், அதை கண்டுபிடிப்போம். இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம், பல்லவி முடிக்கிறது ட்ரை பண்ணுவோம். அப்படி முடியலன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ மீறின பின்பும் வெறுக்காதவர், மீறின பின்பும் ஓகே ப்ளே பண்ணி எங்கே கண்டுபிடிக்கலாம்? வெறுக்காதவர் கண்டுபிடிப்போம். ஏன்னா மீறின பின்பும் வெறுக்காதவர். ஸோ சாங்கை ப்ளே பண்ணுறேன், இந்த வெறுக்காதவரை ப்ளே பண்ணுறேன். ஜி ஷார்ப்பில் முடியுது. அப்போது இங்கே நீங்கள் வெறுக்காதவர் இவே எங்கே ஆரம்பிக்குது, அதாவது ஒரு நோட்டில் ஆரம்பித்து அப்படியே இறங்கி வந்து ஜி ஷார்ப்பில் போதா, இல்லை கீழே இருந்து அப்படியே போய் ஜி ஷார்ப்பில் முடியுதா, இல்லை இந்த பேட்டர்ன் 1 2 3ன்னு வருதா, 1 3 2 ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ அது மாதிரி வருதான்றது நல்லா லெசன் பண்ணுங்கள். வெறுக்காதவர் வரணுமா? மீறின பின்பும் வெறுக்காதவர், பின்பும் வெறுக்காதவர், உம்மை பின்பும் வெறுக்காதவர், உம்மை பின்பும். ஓகே. ஸோ நான் ப்ளே பண்ணுறேன். வெறுக்காதவர் அதை மட்டும் கண்டுபிடிங்க. பின்பும் வெறுக்காதவர், உம்மை பின்பும் வெறுக்காதவர், உம்மை பின்பும் வெறுக்காதவர், உம்மை பின்பும் வெறுக்காதவர்.
மீறின பின்பும் வெறுக்காதவர் உம்மை பின பின்பும் வெறுக்காதவர் உம்மை பின பின்பும் வெறுவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் வெறுக்காதவர் உம்மை 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 என்னை அழைத்தவர் மீறின பின்பும் வெறு 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 வேறு வெறு வெறு. ஓகே. ஸோ அந்த மாதிரி சாங் நம்ம நோட்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ நம்ம வந்து பல்லவி அந்த மாதிரி சாங் கண்டுபிடிக்கலாம். இப்போ இல்லை அந்த எந்த நோட் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை மட்டும் கூட அந்த 2 நோட் கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ எஃப் ஷார்ப்பில் எஃப் ஷார்ப், ஏ ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், ஜி ஷார்ப். ஸோ அந்த மாதிரி இருக்கா? ப்ளே பண்ணி பார்த்தீங்களா? எஃப் ஷார்ப் ஆரம்பிக்குது. மீறின பின்பு மீறின அப்படியாது வேறுக்கா அப்படி வருதா? இல்லை எப்படி வருது? எங்கே திரும்ப ப்ளே பண்ண பாருங்க. வேறு வேறு எப்படி இருக்கா? வேறு 2 சிலர் கண்டு பார்ப்போம். வே எங்க ஆரம்பிக்குது? வேறு வேறு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அப்போ என்ன 2 நோட் வருது? வேக்கு எங்கே வருது? ரூக்கு என்ன வருது? சாட் பாக்ஸில் போடுங்க பார்ப்போம். பி எஃப் ஷார்ப், பி எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஜி ஷார்ப். வேறு காதவர். ஓகே, குட். வேறு ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், ஜி ஷார்ப். ஓகே, ஸோ ஏ எஃப் ஷார்ப் ஆர் பி எஃப் ஷார்ப். ஓகே, த கரெக்டான ஆன்சர் வந்து இல்லை, பி எஃப் ஷார்ப் தான். ஓகே, ஸோ சிஸ்டர் ஷாரன் ஸ்டெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. பி எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், ஜி ஷார்ப். அதே போல் ஆண்டர்சன் ஜோசப் நினைக்கிறேன் பி எஃப் ஷார்ப் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. ஸோ பி எஃப் ஷார்ப் கரெக்டாக. ஸோ பி எஃப் ஷார்ப் வெறுக்காதவர். ஸோ அது எப்படி வருதுன்னா வெறுக்காதவர் காதவர். ஸோ வேறு காதவர். ஸோ பி எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஜி ஷார்ப். சரியா? ஓகே, ஸோ நம்ம வந்து அப்போ அதை டைப் பண்ணிடுவோம். காப்பி பி எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ. ஓகே, வெறுக்காதவர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து மீறின பின்பும் அதை கண்டுபிடிக்கலாமா? மீறின பின்பும் அதை கண்டுபிடிச்சிடும்.
பும். எங்கே இருக்கா? இங்கே இருக்கா? ஓகே. பெருவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் மீறின பின். நல்லா கவனிங்க. ஸோ அந்த சிலபிள் மேலே போதா இல்லை கீழே வருதா இல்லை அங்கேயே இருக்குதா? ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அது இன்க்ரீஸ் ஆகலாம், அடுத்த ஆப்ஷன் அது கீழே டிக்ரீஸ் ஆகலாம், அடுத்த ஆப்ஷன் அங்கேயே எத்தனை நோட் வருது, ரிப்பீட் ஆகுதா இல்லை எஃப் ஷார்ப் ரிப்பீட் ஆகுது, அங்கேயே இருக்குதா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு உண்டு. மீறின பின்பும் வெறுக்காத மீறின பின்பும் என்ன பண்ணுது? மீறின பின்பும் வெறுக்காதவர் மீறின பின்பும் வெறுக்கார் 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 மீறின பின். மீறின பின் அது வரைக்கும் அப்படியே வந்துட்டு பின் பும் வரும்பொழுது தான் நோட் மாறுது. மீறின பின்பும் மீறின பின்பும் மீறின பின்பும் மீறின பின்பும் பார்த்தீங்கன்னா பும் வெறுக்காதவர்க்குல ரெண்டுமே லெசன் பண்ணிங்கன்னா நோட் மாறுதா என்னன்னு கவனிச்சாவே தெரியும். பும் வே. ஸோ ரெண்டுமே சேம் நோட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்கே இதை ப்ளே பண்ணும்போது மீறின பின். ஸோ 4 சிலபிள் வந்து ஒரே நோட்டு மாதிரி தான் இருக்குது. அப்போ பின் பூம் வரும் பொழுது அது வெறுக்காத ஒரு நோட் வர மாதிரியே இருக்குது. அப்போது எந்த மாதிரி நோட் வருது கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். நான் க்ளோஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மீறின பின்பும் வெறுக்கார் 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 மீறின பின்பும் வெறுக்கார். ஓகே. ஸோ மீறின பின். ஸோ மீறின பின் ஒரே நோட்டு தான். தரர. ஸோ ஹம்பனாத்தின்னு அது ரூட் நோட்டில் தான் இருக்குது. தான். அப்போ 4 மீறின பின் இது வரைக்குமே வருது. பூம் வரும்போது நான் சொன்னேன் அது வந்து முன்னாடி பின்னாடி இருக்கிற நோட்டோட மேட்ச் ஆகுது. அப்போ பிஏ தான் இருக்கும். அப்போ மீறின பின் பூம் அதாவது 4 ஒரு பி. ஓகே. ஸோ பிரகாஷ் 3 சொல்லியிருக்கிறீங்க, இன்னும் ஒரு ஆட் ஆகும். 4 ஷேலி சொல்லி 5 போட்டுக்கிறீங்க. 5 இல்லை 4 தான். ஜோசப் நினைக்கிறேன்ல ஆண்டர்சன் மியூசிக்கல்ஸ் 4 பி கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அவர் கரெக்டாக சொல்லிட்டார். ஸோ அப்போது நம்ம வந்து இதை ஃபில்லப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ மீறின பின்பும் வெறுக்காதவர் ஆயிடுச்சு. அடுத்த எனக்கு பேரும் காப்பி. உம்மை போல் நேசிக்க யார் அது? சொல்லுங்க சிஸ்டர், எதுவும் டவுட்டா? ஃபர்ஸ்ட் அந்த பின்பும்க்கு அது வந்து பிஏபி அப்படி வராதா ஃபர்ஸ்ட்? அது வந்து ஆக்சுவலாக எப்படி வருதுன்னா இந்த சில சிலபிள் வந்து வோக்கல் பாடுறதுனால அதோட கனெக்ட் பண்ணுவாங்க 2 நோட்டையும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈலேருந்து
அப்படியே ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த ஓக்கல் வந்து கிளைட் ஆகும். கிளைட் ஆகும்னா மீறின பின்பும், அதாவது இ பி தான், பின்பும் அந்த இழுக்கிறனால நமக்கு நடுவில் நோட்டு டச் ஆகிற மாதிரியே இருக்கும். ஓகே. ஸோ அதனால் இ ஜி ஷார்ப் பி போனாலும் நல்லாயிருக்கும், இ ஏ பி போனாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா அந்த 2 நோட்டு வரனால. ஆனால் நம்ம அந்த மாதிரி வாசிக்கிறப்போ ஓக்கல் பாடுற மாதிரியே இருக்கிறதுக்கு இது பண்ணுவோம். ஆனால் அது ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து ரொம்ப அந்தளவுக்கு டீட்டெயிலாக எடுக்கலை. மியூட்டில் போட்டுரும். ஓகே. ஸோ அதனால தான் நான் வந்து அதை இது பண்ணல. ஓகே பாஸ்டர், தேங்க் யூ. ஓகே. சரி. ஸோ நம்ம அது கூட அப்புறம் பார்க்கலாம். நம்ம சில சாங்ஸ்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறையா சாங்ஸ் பார்த்துட்டு அப்புறம் இன்னும் போகும்பொழுது அந்த மாதிரி மைன்யூட் நோட்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணுவோம். சரி. ஓகே. ஸோ அடுத்து உம்மை போல் என்னை நேசிக்க. உம்மை போல் அது எங்கே இருக்கு? உம்மை உம்மை போல் என்னை உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. உம்மை போல் என்னை உம்மை போல் உம்மை போல் என்னை உம்மை போல் என்னை உம்மை உம்மை. ஸோ இது கவனிச்சாவே தெரியும். உம்மை நம்ம அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி உம்மை உம்மை, அப்போ 2 ஒரே சிலபிள் தான். உம்மை போல் போல், அந்த போலுக்கு வந்து ஒரே சிலபிள் தான் பிரிச்சிருப்போம். சாங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உம்மை போல், போல்ங்கிறது ஒரு சிலபிள் தான். ஆனால் ஒரு பாடும் பொழுது 2 சிலபிள் வருது. உம்மை போல் போல் போல். ஸோ கிளைட் பண்ணுறார். அப்போ 2 நோட் வந்து போலுக்கு வந்து வரும். அப்போ உம்மை போலுக்கு 2, அப்போ 4 வரும். உம்மை போல் என்னை நேசிக்க, எண்ணெய்க்கு 2, எண்ணெய் நேசிக்க, அதெல்லாம் கரெக்டாக தான் வருது. ஸோ போலுக்கு 2. அப்போ உம்மை 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 போல் உம்மை போ உம்மை போ உம்மை போ. அப்போ போக சிலபிள் மாறுது. மேலே ஏறுதா கீழே போதான்றதை நம்ம கெஸ் பண்ணி உம்மை போ உம்மை போ. ஸோ நோட்டு கொஞ்சம் மேலே ஏறுது. அப்போது உம்மை வந்து என்ன நோட்டில் வருதோ அதோட போ வந்து கொஞ்சம் மேலே தான் ஏறுது. ஸோ அப்போ உம்மை ஹம் பண்ணிங்களா? உம்மை போ உம்மை உம்மை. யார் கெஸ் பண்ணிக்கிறீங்க பார்ப்போம். உம்மை உம்மை. ஓகே. ஸோ ஒரு ஜி ஷார்ப் ஜி ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ. ஸோ 2 ஒரே சிலபிள் தான் சொன்னேன். அப்போ ஜி ஷார்ப் தான், ஏ இல்லை. ஓகே. ஸோ வேறு யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஸோ நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறப்போ சாட் பாக்ஸை பார்த்துட்டு அப்படி கண்டுபிடிக்காதீங்க. கண்டுபிடிச்சிட்டு அப்போ நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இஇபி, இ இல்லை, நல்லா கவனிங்களேன். இந்த உம்மை 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 அப்படின்னு ஹம் பண்ணிக்கணும். பண்ணிட்டு மேஷ் பண்ணுங்க. ஸோ ஜி ஷார்ப்பில் தான் இருக்குது. ஓகே. ஓகே. ஸோ ஜி ஷார்ப்பில் இருக்குது. அப்போ 2 ஜி ஷார்ப். உம்மை போ உம்மை போ. ஓகே. உம்மை போ, 2 ஜி ஷார்ப் ஒரு ஏ. உம்மை போ போல் வருது. அப்போ போல் என்ன வருது? உம்மை போ போல் ஓல் தர போல் தர அப்படி இருக்கு. ஏ சி ஷார்ப் பி போதா சி ஷார்ப் போதா? உம்மை போ என்னை என்னை வருதா? போல் என்னை போல் என்னை. ஓகே. ஸோ உம்மை போல் என்னை நான் ப்ளே பண்ணுறேன்.
கண்டுபிடிக்காமல் இருக்கவங்க கொஞ்சம் கண்டுபிடிங்க. ஒரு சிலர் கண்டுபிடிச்சி போட்டிருக்கிறீங்க. உம்மை போல் என்னை நேசிக்க உம்மை போல் என்னை நேசிக்க உம்மை போல் என்னை நேசிக்க உம்மை போல் என்னை உம்மை போல் என்னை நேசிக்க. ஓகே, ஸோ 2 G ஷார்ப் ஒரு ஏலேருந்து C ஷார்ப் போகுது. உம்மை போல் போகும்பொழுது A C ஷார்ப், போல் என்னைக்கு 2 B. சிஸ்டர் ஷேரன் கரெக்டாக போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம டைப் பண்ணிடலாம். உம்மை போல் என்னை G ஷார்ப், உம்மை போல் என்னை. போல்கே 2 சிலபிள் வந்துடும். என்னை அடுத்து என்ன? நேசிக்க, அதையும் பார்த்தோம்னா. ஸோ இதை கவனிச்சுன்னா தெரியும். இந்த நே மட்டும் எப்படி சொல்கிறாருன்னா நே, ஏன்னா ஓக்கல் வந்து நமக்கு பாடுறப்ப சிங்கிள் நோட்டாக பியானோ மாதிரி பாட மாட்டோம். நல்ல கிளைட்ஸ் இருக்கும். அதே போல் சங்கதிகள் மாதிரி சொல்லுவோம். சங்கதின்றதை தாண்டி பாவம்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஃப்ளோ, அந்த கிளைடு சொல்லுவோம். கிளைடுன்னா இப்போது ச பா அது மாதிரி தனித்தனியாக சொல்லாமல் ச பா அது மாதிரி, அதுதான் கிளைடுனும். அது எல்லா நோட்டையும் டச் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஸோ அப்போ அந்த மாதிரி சாங் இருக்கிறப்போ நம்ம அந்த மாதிரி நோட்ஸ் எழுதும் பொழுது நல்லா தான் இருக்கும். பட் பிகினிங்கில் அது கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நே அந்த மாதிரி நே நேசிக்க 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 நேசிக்க. ஓகே, ஸோ நம்ம ஒரு நோட்டு கண்டுபிடிப்போம். நே மட்டும் நே நே நே. ஸோ ப்ளே பண்ணுறோம், ஹம் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணி என்ன நோட் வருது. நே நேசிக்க. ஓகே, நே என்ன சிலபிள் வருது? நேசிக்க நேசிக்க சிக்க டி ஷார்ப் பி. அப்படியா? ஸோ கவனிங்க, சிக்க கவனிங்களேன். சிக்க சிக்க தர சிக்க தர. அப்போ சிக்கு ஒரு நோட்டு வருது, சிக்க நர. அப்போ அடுத்து கீழே இறங்குது இன்னும். அப்போ சிக்க அந்த சிக்கு வந்து நம்ம என்ன ஒன்று போடுறோமோ அது அடுத்த நோட்டு அதுக்கு கீழே தான் வரும். ஸோ அதை நம்ம என்ன வச்சுக்கோ. நேசிக்க நே நே. அப்போ சிக்க இது எப்படி வருது? தர இப்படி இருக்க தர நே த. ஓகே, இந்த நே அது வந்து பி எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் நே நே ஏ. ஸோ அதை மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம், நான் இன்னும் கொஞ்சம். ஓகே, ஒரு சவுண்ட் கேட்குங்களா? நே 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 சிக்க நே. அப்படி இருக்கு. ஸோ அப்போ பி எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் நே. சிக்க வரும்போது இ டி ஷார்ப். ஓகே, ஸோ சிக்க இ டி ஷார்ப். ஓகே, இ டி ஷார்ப் ஷாலி கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. ஷாலன் சிஸ்டர் ஒரே ஒரு மிஸ்டேக் தான், இ டி ஷார்ப்புக்கு டி ஷார்ப்னு போட்டீங்க. ஓகே,
மேபி டைப்பிங்கில் மிஸ்டேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து அதையும் நம்ம ஃபில் பண்ணிக்குவோம். பியில் ஆரம்பிக்குதா? பி, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், இது மூணுமே நே சிலபிள் மட்டும்தான். ஓகே, நே சிக்க. ஓகே, நேசிக்க ஒருவரும் இல்லை. ஸோ அதையும் கூட பார்த்துடலாம். ஒருவரும் இல்லை தரரரரர. ஸோ ஒரே சிலபிள் வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க. ஒருவரும் இல்லை தனனனனன. ஸோ ஒரே சிலமா தான் இருக்குது. என்ன மட்டும் கண்டுபிடிங்க, ப்ளே பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே சிலபிள் தான். அப்போ அந்த ஒரு சிலபிள் நோட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும், நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஒருவரும் இல்லை. பார்த்துங்க, 6 சிலபிளுக்கு ஒரே நோட்டு தான் திரும்ப 6 டைம் வருது. மேட்ச் பண்ணிட்டீங்களா? கமெண்ட்டில் பார்ப்போம். சிஸ்டர் ஷாரன் எஃப் ஷார்ப்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அது நான் திரும்ப ப்ளே பண்ணுறேன். மற்றவங்க ப்ளே பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டானு சொல்லுங்கள். வேறு யாரும் ட்ரை பண்ணலையா? ஒருவரும் இல்லை, என்ன நோட்டு வருது? திரும்ப ப்ளே பண்ணிட்டா ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை இன்னைக்கு கண்டுபிடிச்சா அது போதும்ன்ட்டு முடிச்சிட்டிங்களா? ஓகே, ஓ வந்து அங்கே ஆரம்பிக்குதா? செக் பண்ணிக்கலாம். ஒரு தர ஒரு ஓ ஓகே, ஆமாம், எஃப் ஷார்ப்பில் ஆரம்பிக்கல, ஓ மட்டும் டி ஷார்ப்பில் தான் ஆரம்பிக்குது. ஜி ஷார்ப் இல்லை பிரதர் பிரகாஷ், ஜி ஷார்ப்பில் எஃப் ஷார்ப் தான். ஓகே, ஸோ ரைட்டான ஆன்சர் டி ஷார்ப்பு. அப்புறம் ஃபுல்லாக ஒரு 5 எஃப் ஷார்ப்பு, 2 3 5, அதையும் நம்ம போட்டுக்கிடலாம். ஓகே, ஸோ பல்லவியை முடிச்சிடலாம் இன்னைக்குள்ள. நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. நேசித்தவரில் அதை நம்ம பார்த்துடலாம். நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. இதோட சார் என்ன தெரியும்? நேசித் தார. ஸோ ரெண்டும் ஒரே சிலபிள் தான். ஸோ இப்போ என்னன்னு வந்து கண்டு பார்ப்போம். நேசித்த தா வந்து ஏறுது, தவறில் தா கொஞ்சம் மேலே ஏறுது. நேசித்தவரில் இது போல அன்பை இன்னும் காணவில்லை.
நேசித்தவரில் ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. 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 ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை. ஓகே, இதை கண்டுபிடிச்சிங்களா? ஒருவரும் இல்லை, நேசித்தவர் நேசித்தவர் நேசித்தவா நேசித்தவரில் 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 நேசித் என்ன நோட்டு வந்துச்சு? நேசித் யா ஜி ஷார்ப் ஸோ ஜி ஷார்ப் ஆரம்பிச்சு நேசித்தவரில் இதுபோல். ஓகே, நேசித்தவரில் நேசித் 2 ஜி ஷார்ப், அப்புறம் ஒரு ஏ, அப்புறம் 2 சி ஷார்ப். அப்படிதான் அதில் நேசித்தவரில் இது. ஓகே, ஸோ ஆமாம் அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஆண்டர்சன் மியூசிக்கல்ஸ் ஜோசப் நினைக்கிறேன், என்னுடைய பேர் மறந்துடுது. ஓகே, ஸோ அவன் சொன்ன கரெக்ட். ஸோ 2 ஜி ஷார்ப், ஒரு ஏ, 2 சி ஷார்ப் அப்படி இருக்குது. அதை நம்ம டைப் பண்ணிக்குவோம். நேசித்தவரில் ஓகே, ஸோ நேசித்தவரில் இதுபோல் அதை நம்ம பார்ப்போம். நேசித்தவரில் இதுபோல் இது போல் ஒரே செல்மா தான் இருக்கு. இதுபோல் அன்பை இதுபோல் அன்பை இதுபோல் அன்பை இது. ஓகே, ஸோ ஒரு நோட்ல இருந்து மேலே ஒரு நோட் ஏறுற மாதிரி இருக்கு. இது ஓகே, ஸோ சேம் நோட் மாதிரி தான் இருக்கு. ஸோ இது சேம் நோட் தான், கீழேருந்து மேலே போல். இது அப்படி மேலே ஏறல. இது போல். ஸோ 3மே ஒரே சிலபிள் தான். இது போல் அன்பை அப்படி இருக்கு. அன்பை அடுத்து எங்கும் தர எங்கும் காணவில்லை. ஓகே, அப்போ தவறில் இதுபோல் அன்பை இது போல் தானே. இதுபோல் ஸோ 3 என்ன நோட் வருது கண்டுபிடிச்சிருக்கீங்களா யாராவது? சி ஷார்ப் பி. ஓகே, ஷாரன் சிஸ்டர் 3 பி சொல்கிறாங்க.
இன்னும் ஒருத்தையாக சொல்லுங்க பார்ப்போம். 3B வருதா இல்லை என்ன நோட் வருது? 3 நோட் சேம் நோட் மாதிரி தான் இருக்குது. இது போல் இது போல். ஸோ ஒரே சிலபிள் தான். இது போல் அன்பை 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 அன்பை. ஓகே. அன்பை எங்கும் எங்கும் தர அன்பை எங்கும் அப்படி வருது. ஓகே. அன்பை எங்கும் 3B சொன்னாங்க, சொல்லியிருக்கிறாங்க ஷாரின் சிஸ்டர். வேறு யாராவது சொல்கிறீங்களா இல்லை கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்களா? மேட்ச் பண்ணுறீங்களா? இதுபோல் இதுபோல். ஓகே. ஸோ 3B தான் கரெக்டு. நம்ம வந்து அதை எழுதிடுவோம். இதுபோல் பி. ஓகே. அன்பை 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 வேற இல்லை. அன்பை அன்பை. ஓகே. கேட்போம். அன்பை 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 அன்பை. ஓகே. அப்போ பி எஃப் ஷார்ப். ஓகே. அப்போ அன்பை வந்து பிஎஃப் ஷார்ப் போட்டுருங்க. நான் லைன் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஏன்னா ஒரு தடவையும் மாற்றணுன்னு ரொம்ப டைம் ஆயிரும். பிஎஃப் ஷார்ப் நான் ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணுறேன். ஓகே. எங்கே போனோம் மறந்து போச்சு. அன்பை அன்பை இன்னும் 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 இப்படி இருக்கு. ஸோ இ டி ஷார்ப் இன்னும். அப்போது இன்னும் அங்கே வந்து இ டி ஷார்ப் போட்டுக்கோங்க. இன்னும் காணவில்லை அதோட முடிஞ்சிடும். ஸோ காணவில்லை பார்ப்போம். காணவில்லை 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 தவறில்லை காணவில்லை காணவில்லை காணவில்லை. ஓகே. அப்போ எப்படி இருக்கு? காணவில்லை ஒரு எஃப் ஷார்ப் 3 இ வருது. ஓகே. அப்போ ஓகே. ஸோ ஒரே ஒரு எஃப் ஷார்ப் வருதா? எஃப் ஷார்ப் ஓகே. ஸோ காணவில்லை. இப்போ நம்ம வந்து பல்லவிக்கு வந்து நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பல்லவிக்கு நோட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த ரிதம் சூஸ் பண்ணிவிட்டு அந்த நோட்ஸ் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இ மேஜர் ஸ்கேல் 4/4 பேலட், பாப் பேலட், கண்டெம்பரரி பேலட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பேலட் போட்டு டெம்போ 76 உங்களுக்கு எவ்வளோ டெம்போ வேணும் வச்சுக்கலாம். ஒரு 80 கூட வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு
அது வந்து வாசிங்க. ஸோ பல்லவி முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் சரணத்தை முடிச்சிடுவோம். சரணத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் கார்ட்ஸ் அப்ளை பண்ணுவோம். கார்ட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இன்டர்லூடு அதையுமே நம்ம கண்டுபிடிப்போம். அப்புறம் இந்த சாங்கில் இருக்க ஃபில்லப்பு, பேக்ரவுண்ட் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம அந்த ஃபுல்லாக அந்த லேர்ன் பண்ணும்போது நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம சாங் கம்போஸ் பண்ணும்போது லைவில் வாசிக்கும் பொழுது எப்படி எப்படிலாம் வாசிக்கலாம், இன்டர்லூட் இல்லை சாங்க்கு ஃபில்லப் மாதிரி. இப்போ கார்டு வாசிப்போம், ஓடும். லெஃப்டில் கார்டு வாசிக்கிறதுனால லைன் நடுவில் ஃபில்லப் ஏதாவது வாசிக்கணும்னா எப்படி அது சாங்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஃபில்லப் வாசிக்கும் பொழுது அது சாங்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது இன்னும் அதோட லிரிக்ஸ் இன்னும் அந்த சாங்கை வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரி, ஸோ அப்போ வந்து அது எப்படி என்னன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். காணவில்லை, கா கா எஃப் ஷார்ப் இல்லை, ஜி ஷார்ப்பில் தான் ஆரம்பிக்குது.